சற்று முன் வெளியான செய்தி. மக்களே உஷார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. தமிழகத்தில் நாளை மறுநாள் கனமழை. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரி விடுமுறை அறிவித்துள்ளனர். இந்த செய்தியை முழுமையா பார்க்கலாம். உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் இதுபோல முக்கிய செய்தியை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் செந்தாமரை கண்ணன் கூறியதாவது: தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்த 2 தினங்களில் நகரக்கூடும். நேற்று முன்தினம் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம், 10ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 அல்லது 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வரும் 17, 18ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு அவர் கூறினார். தூத்துக்குடி 16 சென்டிமீட்டர், ராமநதி அணைப்பகுதி, தென்காசி, கோடியக்கரை, நாகப்பட்டினம், பாபநாசம், திருநெல்வேலி தலா 15 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், திருவாரூர், செங்கோட்டை, தென்காசி, குண்டாறு அணை தென்காசி, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி தலா 14 சென்டிமீட்டர், ஒரத்தநாடு, தஞ்சாவூர், விருதுநகர், குருங்குளம், தஞ்சாவூர் தலா 13 சென்டிமீட்டர், புள்ளம்பாடி, திருச்சி, சாத்தூர் தலா 12 சென்டிமீட்டர், காயல்பட்டினம், தூத்துக்குடி தலா 12 சென்டிமீட்டர், புள்ளம்பாடி, திருச்சி, சாத்தூர் தலா 12 சென்டிமீட்டர், காயல்பட்டினம், தூத்துக்குடி தலா 12 சென்டிமீட்டர், புள்ளம்பாடி, திருச்சி, சாத்தூர் தலா 10, சாத்தான்குளம், தூத்துக்குடி, சிவகாசி, விருதுநகர், சாத்தான்குளம் தலா 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நன்றி, வணக்கம்.